படத்தோட மெயின் பிளாட் வந்து அந்த உங்களுக்குள்ள லவ்ல தான் ஆரம்பிக்குது. ரொம்பவும் நான் என்ன ரிவீல் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து வெரி ஸ்ட்ராங் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ்ல தான் அந்த படம் ஆரம்பிக்குது. அந்த ரொமான்ஸாகவும் சரி, இட்ஸ் நாட் லைக் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரியா அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இது வந்து மோர் ஆஃப் ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் ஒரு அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு டீப்பர் லெவலுக்குள்ள தான் அந்த கதை ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு 2 பயங்கரமான பர்ஃபார்மர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஆப்வியஸ்லி சூர்யா சார் வந்து பயங்கரமான பர்ஃபார்மர் தான். ஸோ இந்த பர்டிகுலர் அந்த ருக்மிணி கேரக்டருக்கு வந்து கேஸ்ட் பண்ணுன்றப்போ எனக்கு ஒருத்தவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மராகவும் எனக்கு தேவை. அதே நேரத்தில் வந்து அவங்க ஒரு ஒரு பேரா, ஒரு ஆன் ஸ்க்ரீன் பேரா பார்க்கும்போது வந்து தே ஷுட் ஓகே, இவங்க நிஜமாவே இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ரியாலிட்டி, ஒரு கனெக்ட் ஒன்று அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது எப்படி இவங்க டீல் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு 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 மோர் ரியாலிட்டிக்குள்ளே வர மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆட்கள் தேவைப்பட்ட போது எனக்கு பூஜா ஹெக்டே வந்து அவங்க அந்த மாதிரி ரோல் பண்ணதில்லை. அதனால தான் எனக்கு வந்து தோணுச்சு சரி. பட் ஆனால் அவங்க ஒரு படம், ஒரு தெலுங்கு ஃபில்ம் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஒரு பிரபாஸ் சாரோட, ஒரு ராதேஷாம். அந்த ராதேஷாம் நான் பார்த்தேன். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு 2-3 சீன் நல்லா எனக்கு இருந்துச்சு. சரி, ஓகே, அவங்க நம்ம இதில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அப்படி தான் அவங்க 2 பேரும் கேஸ்ட் பண்ணப்பட்டாங்க.